பாருங்க, படம் ஆரம்பிக்குது. ஆண்டியும் விக்கியும் அவங்க புது குழந்தை சார்லிய பாருங்க. அட அழகுன்னு படுக்கையில படுக்க வைச்சாச்சு. அப்புறம் அவங்க 2 பேரும் தாங்கள் உறங்க போறாங்க. ஆனா சட்டென்ன சத்தம் கேக்குது. ஆண்டிக்கு ஒரு அதிர்ச்சி. சார்லி படுக்கையில மேல இருக்கிற பொம்மையும் அறையில இருக்கிற சாமான் எல்லாமே தீப்பிடிச்சு எரிஞ்சிடுச்சு. அவரு சார்லிய பிடிச்சு எடுத்தாரு. ஆனாலும் தீ சார்லிக்கும் படர்ஞ்சிடுச்சு. இப்போ கதை இருக்கிற நேரத்துக்கு வரலாம். ஆண்டி கனவுல நடுங்கி எழுந்தாரு. கிச்சன் போனாரு. சார்லி அமைதியா உட்கார்ந்து லைட்டர் பிடிச்சு விளையாடுது. இவ்வளவு நேரம் என்ன பண்றேன்னு கேட்டாரு ஆண்டி. சார்லிக்கு கெட்ட கனவு வந்ததுன்னு சொல்லுது. அவளுக்கு தீ பற்ற வைக்கிற சக்தி இருக்குன்னு சொல்லி பயப்படுறாள். ஆண்டி அவளை சமாதானப்படுத்தினாரு. அப்போ விக்கி வந்து காலை சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சாங்க. பிளாஷ்பேக்ல பார்த்தீங்கன்னா ஆண்டியும் விக்கியும் டாக்டர் ஜோசப் வானாஸ் கிட்ட ஒரு மருந்து சோதனையில பங்கேற்றாங்க. அவங்களுக்கு லாட்6ன்னு ஒரு புது மருந்து கொடுத்தாங்க. அவர்களோட பதில்கள் கண்காணிக்கப்பட்டன. பிற சோதனை உறுப்பினர்கள் கடுமையான கொடூரமான பக்கவிளைவுகளை அனுபவிச்சாங்க. இப்போ ஒரு மனநல மருத்துவர் ஆண்டி எண்ணங்களை கட்டுப்படுத்தும் சக்தியை வளர்த்துப்புட்டாரு. அதுக்கு புஷ்னு பெயர் வச்சிருக்காரு. ஒரு சிகிச்சையில புகைப்பிடிக்கிற ஒரு பெண்ணை புகைப்பிடிக்க வேண்டாம்னு சம்மதிக்க வச்சுட்டாரு. அந்த பெண் நல்லா இருக்கிறேன்னு சந்தோஷப்பட்டா. ஆனா அந்த சக்தியை உபயோகிச்சதுல ஆண்டியோட கண்கள் ரத்தம் கக்கின. பள்ளிக்கூடத்துல சார்லிக்கு கேவின் பல கஷ்டங்களை கொடுத்தான். ஆனாலும் சார்லியோட டீச்சர் மிஸ் கார்ட்னர் அவளை ஆதரிச்சாங்க. கூகுள் பயன்படுத்துன்னு சொன்னாங்க. சார்லிக்கு கூகுள் என்னன்னே தெரியலன்னு சொன்னா. அது எல்லாரையும் சிரிக்க வைச்சு சார்லிய நிச்சயமா வெட்கப்பட வைச்சுச்சு. வீட்டுக்கு வந்த விக்கி சார்லிய கண்ணீர் விட்டு உட்கார்ந்து இருக்க பார்த்தா. அவளை சமாதானப்படுத்தி நீ சிறப்பானவன்னு சொன்னா. பள்ளிக்கூடத்துல நடந்தத சொன்ன சார்லி நான் இணைய சேவை தேவைன்னு சொன்னா. ஆனா விக்கி நம்ம பண சூழ்நிலை இப்படித்தான்னு சொன்னா. அட போங்கடா, அப்புறம் சீக்கிரமே அந்த பொம்மை பிள்ளைக்கு அந்த சகலமும் கிடைக்காதுன்னு விக்கி அண்டிய விஷயத்தை சொன்னா. சரி சரி நம்ம பொண்ணுக்கு அவளோட சக்தியை கையாள கத்துக்குடுங்கன்னு அண்டிய கெஞ்சினா. ஆனா அந்த அண்டி ஒரு கெட்ட மனசுல இருந்தான். நம்ம பொண்ணுக்கு சாதாரணமா வாழணும்னு அவன் ஆசைப்பட்டான். அடுத்த நாள் ஜிம் கிளாஸ்ல டாச் பால் விளையாட்டுல கேவின் அந்த பொண்ணை அடிச்சு கீழே வச்சுட்டான். ஏய் என்ன அளவுக்கு அடிச்சான்னா மூச்சு வாங்க முடியாம போச்சு. பாத்ரூம்ல ஓடி போய் சரியா மூச்சு விட முயற்சி பண்ணா. டேய் தண்ணீர் விட்டா சும்மா இருந்த நரம்பு அமைதியா இருந்தது. அப்போ மிஸ் கார்டர் அங்க வந்து பார்த்தா அந்த பொண்ணு டாய்லெட்ல ஒளிஞ்சு இருந்தா. அவ சொல்லி கூப்பிட்டா. ஆனா அந்த பொண்ணு சக்தி அப்படியே வெடிச்சு டாய்லெட் கதவு உடைஞ்சு போச்சு. சத்தம் கேட்டதும் அதிகாரிகள் விசாரணை நடத்தினாங்க. அண்டி விக்கி எல்லாம் பிரின்சிபால் கிட்ட போய் எல்லாத்தையும் சமாளிச்சாங்க. இனிமே இப்படி ஒன்னும் நடக்காதுன்னு உறுதி கொடுத்தாங்க. வீட்ல சண்டை பேய் பிடிச்ச மாதிரி. ஆண்டி விக்கி 2 பேரும் சார்லி என்ன பண்ணணும்னு கடுமையா சண்டை போடுறாங்க. விக்கி சார்லி அவளோட சக்தியை கட்டுப்படுத்த கத்திடணும்னு அடம்பிடிக்கிறா. ஆனா ஆண்டி அவனோட சக்தியை யூஸ் பண்றப்போ எவ்வளோ பாதிப்பு அனுபவிக்கிறானோ அது அவனுக்கு ஞாபகம் இருக்கு. அந்த வேதனை அவனை ஒரு மாத்திரை போல பிடிச்சு வச்சிருக்கு. அப்போதான் சார்லி அறையில இருந்து வெளியே வந்து என்ன சண்டைன்னு கேக்குறா. மனம் நொந்து போய் ஆண்டி சொல்றான் ஒரு மர்ம அமைப்பு அவங்களை வேட்டையாடுதுன்னு. அவங்க சக்தி காரணமா உடனே ஓடணும்னு சொல்றான் பாதுகாப்பா இருக்க. அந்த உண்மை சார்லிய நொறுக்குது. அவ தன்னை ராட்சசின்னு சொல்லி அழுது கிடக்கிறா. அவளோட சக்தி தான் இந்த கஷ்டத்துக்கு காரணம்னு சொல்றா. அவ கட்டுப்பாட்டை இழக்கிறா. அவளோட சக்தி வெடிக்கிறது. விக்கி கையில தீப்பிடிச்சிடும். சார்லி பயந்து போய் எமர்ஜென்சி சர்வீஸ் கூப்பிட ஓடுறா. ஆண்டி தடுக்கிறான். வெளியே உதவி கேட்டா அந்த வேட்டையாடுறவங்க அவங்க கிட்ட வந்துடுவாங்கன்னு. ஒரு ரகசிய அரசாங்க சிறையில கேப்டன் ஜேன் அறிவியல் உளவுத்துறை தலைவி சார்லியின் அடுத்தடுத்த வெடிப்பால் ஏற்பட்ட வெப்ப அலைகளை கடுமையான உறுதியோடு கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கருப்பு பின்னணி உள்ள சக மனித உயிரினமான ஜான் ரெயின்பேர்ட்டை தொடர்பு கொண்டு சார்லியை பிடிச்சு உயிருடன் ஆய்வகத்துக்கு கொண்டு வர சொல்றாங்க. இதுல ஆண்டி விக்னியோட எரிஞ்ச கையை பார்த்துட்டு அவங்க வலி தாங்க முடியாம அலரும் போது சார்லியை தள்ளி இந்த பிரச்சனையை தடுக்கி இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டி சார்லியை பாதிக்க பயந்துகிட்டேன்னு சொல்றாரு. அதனால விக்னி சார்லியை ஸ்கிரீம் சாப்பிட கூட்டிட்டு போக சொல்றாங்க. அவங்க போனதும் விக்னிக்கு வீட்ல ஒரு பயங்கரமான சக்தி இருக்குன்னு உணர்வு. பழக்கமான வீடு ஒரு பயங்கரமான இடமா மாறிடுச்சு. அவங்க தனியா இல்லைன்னு நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. ஒரு பெண் போலீஸ்காரி முன்னாடி அவசர கூப்பிடத்தை பத்தி விசாரிக்க வந்தப்போ அவங்க பயம் உச்சகட்டத்துக்கு போச்சு. சமாளிக்க முயற்சிச்சு பெண் குழந்தை அதிகமா ரியாக்ட் பண்ணி சின்ன விபத்துன்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ்காரிக்கு சந்தேகம். எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு போறாங்க. விக்னி கதவை பூட்டிடுறாங்க. சாரி கதவு திறந்து திரும்பி பாருங்க. ரெயின்பேர்ட் வீட்டுக்குள்ளேயே இருக்காரு. அவருடைய பயங்கரமான உருவம் இருட்டான வெளிச்சத்துல பெருசா தெரியுது. சார்லிய எங்கேன்னு சொல்ல சொல்லி கட்டளையிடுறாரு. விக்கி அவங்க பொண்ணுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு தீர்மானமா இருக்கா. அவங்க நீண்ட நாளா உறங்கி கிடந்த மனோசக்தியை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. எல்லா பலத்தையும் ஒன்று சேர்த்து அந்த புகுந்தவனோட போராட முயற்சி பண்றாங்க. ஆனா ரெயின்பேர்ட் அனுபவசாலி. அவங்க எல்லா நகர்வையும் எதிர்கொண்டு நின்னுட்டாரு.
ஒரு சக்தி வாய்ந்த எதிரின்னு நிரூபிச்சுட்டாரு. அந்த சண்டைக்கு இடையில ஆண்டியும் சார்லியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அம்மாவை காயப்படுத்திட்டதால சார்லிக்கு மனசார வருத்தம். ஆண்டி சமாதானப்படுத்தி விக்கி மன்னிச்சுடுவாங்கன்னு சொல்றாரு. விக்கிய பார்க்க ஆண்டி போறப்போ ஒரு விஷயம் கவனிச்சுட்டாரு. அவங்க உறங்குற அறை கதவு சின்னதா திறந்திருக்கு. அதிர்ச்சியில சீக்கிரமா ஹாலுக்கு ஓடி வந்தாரு. ரெயின்பேர்ட் சார்லிய கழுத்துல கத்திய வச்சு நின்னுக்கிட்டு இருக்காரு. ஆண்டிக்கு பயங்கர பயம். ரெயின்பேர்ட்ட தள்ளி தள்ளி பார்க்க முயற்சி பண்றாரு. அவ்வளோ பலமா தள்ளினாருன்னா அவரு கண்ணுல இருந்து ரத்தம் வடிய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா ரெயின்பேர்ட் அசைய மாட்டேங்கிறாரு. நம்பிக்கை அற்று போச்சுன்னு நினைச்ச நேரத்துல சார்லி தன் பயத்தாலும் உறுதியாலும் தன் சக்தியை வெளிப்படுத்தினா. அடேங்கப்பா, ஒரு அதிர்ச்சியான தீப்பிழம்பு வெடிப்பு. வீடு முழுக்க தீயா மூடிச்சு. அந்த பயங்கரமான வெடிப்பால ரெயின்பேர் தள்ளாடியே போனான். சார்லி அவன் பிடியில இருந்து விடுபட்டா. அவளோட சக்திதான் அவளுக்கு காப்பாற்றினது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, தீயில எரிஞ்ச வீட்டோட விக்கியோட உடம்பையும் பார்த்தாங்க. கண்களில் கண்ணீர், மனம் நொந்து போச்சு. லாரியில ஏறி ஓடிட்டாங்க. அடுத்த நாள் ஆண்டி ஓய்வெடுத்து கொண்டிருக்க சார்லி அருகிலேயே தன் சக்தியை கட்டுப்படுத்த பயிற்சி பண்ணினா. ஒரு பூனையை பார்த்தா. நட்பு செய்யணும்னு நினைச்சா. ஆனா பூனை கீறிடுச்சு. சார்லி கட்டுப்பாட்டை இழந்துட்டா. கோபத்தோட ஒரு தீச்சுடர். பூனை சாம்பலாச்சு. ஆண்டி ஓடி வந்து அவளை ஆறுதல் சொன்னான். அவள் ஒரு மிருகம் இல்லன்னு சொன்னான். அதே சமயம் கேப்டன் ஹாலிஸ்டர் டாக்டர் ஜோசப் வில்லஸை ஓய்வு இல்லத்துல போய் பார்த்தாரு. சார்லியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. சார்லி அவளோட சக்தியை வளர்க்க உதவி பண்றாங்க. ஆனா டாக்டர் ஜோசப் ஒரு பெரிய ஆபத்து வந்துடுச்சுன்னு எச்சரிக்கை பண்றாரு. சார்லியோட சக்தி கட்டுக்கடங்காம போயிடும்னு பயந்துகிட்டு அவளை நிறுத்திடணும்னு சொல்றாரு. ஹாலிஸ்டர்லாம் ஆசையில திளைச்சிட்டு இருக்காரு. டாக்டர் ஜோசப் பயந்துட்டு இருக்காரு. இதுல இன்னும் பிரச்சனை வரப்போகுது. அப்புறம் அந்த பூனையை அடக்கம் பண்றாங்க ஆண்டியும் சார்லியும். விக்கிய ஞாபகத்துக்குன்னு சோகமா இருந்தாலும் இன்னும் நெருங்கி வந்துட்டாங்க. காரை விட்டுட்டு ரோட்டுல காத்திருக்காங்க டாக்ஸிக்காக. பல மணி நேரம் கழிச்சு ஒருத்தரை பாக்குறாங்க. அண்டி அவரை பிடிச்சு பாஸ்டனுக்கு கூட்டிட்டு போக சொல்றாரு. வீட்டுக்கு வர சொல்றாரு. அண்டியும் இர்வும் பேசிட்டு இருக்கும்போது சார்லி சுத்தி பாக்குறாள். இர்வோட மனைவி எஸ்சி படுத்துக்கிட்டு இருக்காங்க. கார் ஆக்சிடென்ட்ல பெரிய அடிபட்டிருக்கு. சார்லி எஸ்சியோட பேசுறத பார்த்து இர்வ் ரொம்ப கோவப்படுறாரு. எல்லாத்தையும் சார்லி தான் பண்ணாங்கன்னு நினைச்சுடுறாரு. ஆனா அண்டி சமாளிச்சு கோவத்தை தணிச்சுடுறாரு. அடடா, இர்வ் சீற்றத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதுக்கு மன்னிப்பு கேட்டாரு. அவருக்கு உணர்ச்சி கட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னாரு. அந்த இரவு அமைதியான வீட்ல ஆண்டி சார்லிட்ட அவரு குழந்தை பருவத்தை பத்தி சொன்னாரு. சே, எப்படி பாதுகாத்தாருன்னா கேளுங்க. கெட்டவங்க கிட்ட இருந்து காப்பாத்த அவரு என்னை எல்லாம் பண்ணி இருக்காரு. கொலை கூட பண்ணி இருக்காரு. அவரு எல்லாத்தையும் பாதுகாப்புக்காகத்தான் பண்ணினாருன்னு சொன்னாரு. அடுத்த நாள் காலையில இர்வ் உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அவர் ராத்திரி முழுசும் மெக்கி வீட்டு தீ விபத்து செய்திய பார்த்துட்டு இருந்தாரு. ஆண்டிய கொலைகாரன்னு காமிச்சிருந்தாங்க. அதனால சண்டை வெடிச்சிடுச்சு. ஆண்டி அவர் பொண்ணை காப்பாத்த பண்றதா கெஞ்சினாரு. சார்லி உள்ள வந்தா அதிர்ச்சி தகவல் சொன்னா. எஸ்சி கூட மனசுல பேசியிருக்காங்க. எஸ்சி மன்னிச்சுட்டாங்க. அவருக்கு நினைச்சு பாருங்க, முடங்கி போனதுக்கு மனசு மாறி போச்சு. போலீஸ் வந்தாச்சு. அவரு கால் பண்ணி இருந்தாரு இல்லையா? அப்புறம் ஆண்டியும் சார்லியும் ஷீல்டுல இருந்தாங்க. ஆனா போலீஸ்காரங்க கிட்ட பேசுறப்போ சூழ்நிலை தலைகீழா மாறிடுச்சு. ரெயின்பேர்ட் புதர்ல இருந்து திடீர்னு தாக்குதல். போலீஸ்காரரை கொன்னுபிட்டான். இர்வுக்கு முழங்காலில குண்டு. அரங்கே கலவரம். ஆண்டிக்கு பயம். சார்லிய காட்டுக்கு ஓட சொன்னான். அவன் ரெயின்பேர்ட்ட தடுத்து நிறுத்தினான். அவனோட எல்லா சக்தியையும் உபயோகிச்சு ரெயின்பேர்ட்ட சமாளிச்சு சார்லி தப்பிச்சு ஓடினான். ஆனாலும் ஆபத்து அதிகமானுச்சு. ஹாலிஸ்டரோட ஆளுக வந்து ஆண்டியையும் ரெயின்பேர்ட்டையும் பிடிச்சுட்டு TSI அலுவலகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஹாலிஸ்டர் ஆண்டிய ரொம்ப கடுமையா விசாரிச்சான். சார்லிய எங்க இருக்கான்னு கேட்டான். ஆனா ஆண்டி சொல்லல. அவனோட மகளை பாதுகாக்கணும்னு தீர்மானிச்சுட்டான். அந்த நேரத்துல சார்லி அவளோட நெருப்பு சக்திய பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்ப அவளுக்கு ஆண்டியோட குரல் கேட்டது. TSI அலுவலகத்துல அவன் இருக்கான்னு சொன்னான். ஜாக்கிரதையா இருன்னு சொன்னான். ஆனா தைரியமா இருன்னும் சொன்னான். சார்லி ஒரு பிளான் போட்டா. 3 பயங்கரவாதிகளை உபயோகிச்சு. சரி, ஒரு சைக்கிள், சில துணிகள். அவள் சக்தியை மறைமுகமா உபயோகிச்சு யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி எல்லாம் எடுத்துட்டு அப்பா காப்பாத்த போறா. அந்த இடத்துக்கு போனா ஒரு போலீஸ் கார்டுக்கு போறது கண்ணுல பட்டது. அவள் டபுள் ஆக்ஷன். கார்டை கொடுன்னு கேட்டா அவன் துப்பாக்கி ஏந்தினான். அடுத்த நொடி பொறி, நெருப்பு, பூம், எரிஞ்சு சாம்பலா ஆயிட்டான். கார்டு அவள் கையில. கட்டிடத்துக்குள்ள நுழைஞ்சா. ஒரு பெரிய படிக்கட்டு. கீழே ரகசிய பகுதி. அப்பா அங்கேதான் இருக்கான்னு நம்பினா. ஆனா அதிர்ச்சி. அந்த மனசுல உணர்வு அப்பாவோட இல்ல. ரெயின்பேர்ட். அவன் பிடிச்ச ஒரு கூண்டில்தான் அவள் இருந்தா. ஏமாற்றம், விசுவாச துரோகம். இதயம் நொறுங்கி போச்சு. அதே நேரம் ஹாலிஸ்டர் சிரிச்சுக்கிட்டே வருது. சார்லி சக்தியை உபயோகிக்க மாட்டாள்னு நினைச்சு. அப்பா அந்த கூண்டுல பலவீனமா. ஆனா அப்பா சார்லிய பார்த்தான். ஒரே ஒரு
அவள் உயிர் பிழைக்க அவனுக்கு இருந்த கடைசி சக்தியையும் ஒரு பெருத்த தள்ளுதலாக மாற்றி, சார்லி எல்லாத்தையும் எரிச்சு போடு. அவனை ஹாலிஸ்டரை முதல்ல சார்லியோட கண்களிலிருந்து கண்ணீர் வெள்ளமாய் கொட்டியது. அந்த அடங்காத ஆசைக்கு எதிரா போராடினா. ஆனா ஆண்டியோட சக்தியும் அவள் உள்ளுக்குள்ள கொதிச்சுக்கிட்டு இருந்த கோபமும் துக்கமும் சேர்ந்து கட்டுக்கடங்காத ஒரு நெருப்பு புயலை தூண்டிவிட்டது. அந்த கட்டிடம் எரிஞ்சு சாம்பலா மாறுது. நெருப்பு மேல மேல எகிரி நிக்குது. சார்லி அவள் முழு சக்தியையும் விடுவிச்சா. பாதையில வந்தவங்க எல்லாரையும் எரிச்சு சாம்பலாக்கிட்டா. அவளை சுத்தி நெருப்பில எரியாத ஆட்கள் வந்தாச்சு. பிடிக்க வந்தாங்க. அப்போ ரெயின்பேர் பின்னால நின்னு அவங்கள கொன்னுட்டாரு. சார்லி முன்னாடி முழங்காலிட்டு சரணடைஞ்சாரு. அவன் மேல என்ன தீர்ப்புன்னு சார்லி தீர்மானிக்கணும். அவள் உருவத்தை பார்த்தா. அவள் பயந்த அந்த அசுரமா மாறக்கூடாதுன்னு தீர்மானிச்சா. அவன் உயிரை காப்பாத்தினா. அந்த கட்டிடம் சாம்பலா ஆயிடுச்சு. அங்க இருந்த பயங்கரங்கள் எல்லாம் போச்சு. கடைசி காட்சி, சார்லி அமைதியா ஒரு கடற்கரையில உட்கார்ந்திருக்கா. ரெயின்பேர்ட் அவளை எடுத்துட்டு போறாரு.